அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. கசாலா, இப்போது நண்பனாகி விட்டான். நண்பன் அவன் இன்று நன்மை செய்ய விரும்புகிறான். இது நிஜம்தானா? அவன் நம் உண்மை காதலின் உயர்வை புரிந்து கொண்டான் கசாலா. எப்போது நீ கட்டாரியை எடுத்தாயோ அப்போதே உணர்ந்து விட்டான் காதல் என்பது கட்டாயத்தால் வருவதில்லை என்று. அவன் அவன் நம் காதலின் முன்னால் தோற்றுவிட்டான். குதாவுக்கு என் கோடி கோடி நன்றிகள். இன்னும் ஒன்று, அவன் நம் நிக்காவை கூட ஏற்றுக்கொண்டு விட்டான். ஆனால் இதில் அவன் விஷமமோ வேஷமோ இல்லையா? இல்லை இல்லை, உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டான். குற்றவாளி வெட்கப்படுகிறான். அதனால் தான் உன் முன்னால் வர தயங்குகிறான். இது உண்மை என்றால் அந்த கொடியவனிடம் இதயமும் இருக்கிறது. இதயம் கூட அவனுக்கு இருக்கிறது. மனம் மாறிவிட்ட அவன் நம் நிக்காவை முடித்து வைக்கப் போகிறான். என்ன? உயிரோடு இந்த உடலை சேர்த்து வைக்கப் போகிறான் கசாலா. பொய் இருக்காது. பொய்யே உண்மையாகிறது. சீக்கிரம் அலங்கரித்துக் கொண்டு வா. அதிர்ஷ்டம் இப்போது நம் இஷ்டப்படி. ஓ சுல்தான். கசாலா, புது மணப்பெண்ணே, இன்று இரவு நமக்காக வருகிறது. ஆனால் நமது சிந்துபாத் தேவ் வாக்களித்திருக்கிறான். சிந்துபாத்தை விடுவிப்பதாக. அவன் நமக்காக இன்று இரவு விடுதலையாகிறான். சந்தேகமே இல்லை, இவன் இறந்து விட்டான். பாவம், பரிதாபத்துக்குரிய விருந்தாளி இவன். பொறுக்க முடியாமல் போய்விட்டான். இப்போது தலைவரின் நிக்காவுக்கு ஒரு பணியாள் குறைந்து விட்டான். முதலில் இந்த பிணத்தை கீழே இறக்கி வைத்து நாக்கிலே குத்தி இருப்பதை எடுத்து விடுவோம். நல்லது, பிணத்துக்காவது நம் இரக்கத்தை காட்டுவோம்.
இன்று மறுபடியும் இந்த வைரம் என்னை காப்பாற்றியது. அதற்காக ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் பர்வர்த்திகார். இந்த அழகு மணி விரல்களுக்கு அலங்காரம் செய்வதே பெருமையாக இருக்கிறது. இனிமேல் மகிழ்ச்சிதானே கசாலா? உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன் அந்தரங்கம் அவருக்கு புரிந்துவிட்டது. ஆம், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டினார். புறப்படு, உனக்காக அவர் எதிர்பார்த்திருப்பார். சரி, சுல்தான் எங்கிருக்கிறார்? மணமகளாக நீ இங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாய், உனக்காக அவர் அங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். சுல்தானை பார்த்தால் சொக்கி விடுவாய். போகட்டும், அந்த தேவி காணவில்லையே. பாவம், அவர் வெட்கப்படுகிறார். நிக்காவுக்கு முன் அவர் இங்கு வரமாட்டார். சுல்தானை நீ மணந்து கொண்ட பின் அவர் உன் பக்கத்திலேயே வந்து நிற்பார். நான் தொடங்கப் போகிறேன் புது வாழ்க்கை. எனக்கு இன்று நிக்கா. ஆம், கேளிக்கைகளுக்கு தயார் செய்யுங்கள். தலைவருக்கு நிக்கா நடக்க போகிறது தெரியுமா? வா, நான் உனக்கு ஒரு வேடிக்கையை காட்டுகிறேன். கசாலா எங்கள் தலைவரை ஹல்காஷ் தேவை நிக்கா செய்து கொள்வதை பார். அது நடக்காது. இப்போது கசாலாவின் நிக்கா எங்கள் தலைவருடன் இல்லை, அது சுல்தான் உன்னுடன் நடக்கப் போகிறது. அது எப்படி? எப்படியா? திறமையுள்ள எங்கள் தலைவர் அவருக்குள்ள மந்திர சக்தியால் தன் உருவத்தை உன் உருவம் போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அறிவின் செயல்பாட்டால் ஆள்மாறாட்டம் செய்து சுல்தான் பக்த் என்று அவளை நம்ப வைத்து நிக்கா செய்ய தயாராகிவிட்டார். என்ன? ஒரு பெண்ணை ஏமாற்ற இத்தனை பெரிய மோசடியா? அவள் உண்மையாக மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். நம்ப முடியவில்லை என்றால் வந்து பாராதே. சொல்லிய மாட்டலாம், கண்ணிய மாட்ட முடியாது. ஊர் சொல்லும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று. ஆனால் உன் கண் உன்னை ஒரு நாளும் ஏமாற்றாது. கண்ணை திறந்து கவனமாக அங்கே நடந்து கொண்டிருப்பதை பார். பார், உற்று பார். பிறகு சொல், உன் கசாலா யாருடன் இருக்கிறாள் என்று. கசாலா, கசாலா, வேஷமே உண்மையாகிவிட்டதா?
கசாலா கசாலா நான் இங்க முட்டாள். இருக்கேன். கண்ணாடியில் முட்டிக்கொள்ளாதே. நீ எத்தனை கத்தினாலும் உன் குரல் அந்த பக்கம் கேட்கவே கேட்காது. கத்தி கத்தி கதறினாலும் சத்தம் அங்கு போகாது. உன் உயிர் போகும், உன் குரல் போகாது. கசாலா மதிகட்டவனே, ஏன் இப்படி கத்தி கதறுகிறாய்? அமைதியாக இங்கே உட்கார். உன் காதலி, உன் கண்மணி எங்கள் தலைவருடன் நிக்கா செய்து கொள்வதை பார். சிந்துபாத் 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 என் கசாலா அங்கே இருக்கிறாள். அவளை காப்பாற்று சுல்தான். அவளை காப்பாற்று சுல்தான். அவளை காப்பாற்று சுல்தான். அவளை பொறுமையாயிருங்கள். கசாலா கசாலா அவன் ஹல்காஷ்டே என் உருவில் வந்து இப்படி ஏமாற்றுகிறான். கசாலா, உன் ஏமாந்த காதலன் சொல்வதுதான் உண்மை. நான் ஹல்காஷ் தேவ்தான். ஹல்கா கசாலா 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 இந்த நிக்கா நான் விரும்பியபடி நடக்கப் போகிறது. நிறுத்து. இனிமேல் நீ நினைப்பது பொய்யாக போகிறது. நீயா பிழைத்துக் கொண்டாயா? ஆம். எதற்காக? உன் மரணத்துக்காக. நீ என் பிடியில். உனக்கு தெரியாதா? அப்பனே, என்னை யாரும் கொல்ல முடியாது. என்னை எரிக்காது நெருப்பும், என்னை அழிக்காது இடியும் எவனும் பிறக்கவில்லை என்னை கொல்லும் சக்தியாக. சொல்கிறேன், கவனமாக கேள். மரணப்பிடி என் கையில். ஆம், என் மரணம் என் மனம் போல் என் கைப்பிடிக்குள். உன் கைப்பிடிக்குள் இருந்தது இன்று என் கைப்பிடிக்குள் இருக்கிறது. இல்லை, உன் மரண ரகசியத்தை சாகும் முன்பு உன் உஸ்தாத் என்னிடம் சொல்லிவிட்டார். சிந்துபாத், சிந்துபாத், நான் அணியும் முகமூடியை தந்துவிடு சிந்துபாத். இனிமேல் இது உன் கைக்கு திரும்பாது. இல்லை சிந்துபாத், இல்லை. மறுக்காமல் அதை எனக்கு தந்துவிடு சிந்துபாத். இரு, அவசரப்பட்டு விடாதே.
இப்போது சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் பழி வாங்குவேன். ஒவ்வொரு சொட்டுக்கும் பழி வாங்குவேன். ألف ليلى ألف ليلى ألف ليلى ألف ليلى ألف ليلى